இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க வீட்டு வர லொகேஷன் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரெசிடென்ஷியல் தாங்க. அது மட்டும் இல்ல ஃபுல்லா இண்டிபெண்டன்ட் வீட் ரெசிடென்ஷியலா தான் இங்க அமைஞ்சிருக்கு. வீட்டு உள்ள பார்த்தோன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூம்லயும் உங்களுக்கு லேஃப்ட் கபோர்டு வந்து இன்டீரியர்ல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1163 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டப் பார்த்தீங்கன்னா 2050 ஸ்கொயர் ஃபீட்டும், 4 BHK 4 டாய்லெட் ரெடி டு மூவ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் லொகேஷன் தான். ஒரு அருமையான 4 BHK 4 டாய்லெட் வீடை தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். அதுவும் ரெடி டு மூவ்ல இருக்கிற வீடு. இன்னைக்கு இந்த வீடை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோங்க யாரும் பாத்தீங்கன்னா விஷ்ணு ஃபவுண்டேஷன். இப்போ ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கும் ₹1 புரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்காகயாவது நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க வீட்டு வர லொகேஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் தாங்க. அது மட்டும் இல்லை ஃபுல்லாக இண்டிபெண்டன்ட் வீட் ரெசிடென்ஷியலாக தான் இங்கே அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீட்டோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 28 அடியில் சூப்பரான ஃப்ரண்டேஜில் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4 BHK 4 டாய்லெட்டில் வீட்டு உள்ளே பார்த்தோன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடுலர் கிச்சன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூம்லேயும் உங்களுக்கு லேஃப்ட் கபோர்டு வந்து இன்டீரியரில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வில்லா எந்த லொகேஷன் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் மப்பேட்ல தாங்க அமைஞ்சிருக்கு. இதுக்கு எந்த லொகேஷன் வழியாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து, ஐ மீன் MCC காலேஜ்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வேலுச்சேரி ரோடு வழியாக வரும்போது கேம்ப் ரோடு ஜங்ஷன் வரும். அதில் ரைட் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு மப்பேடு ஜங்ஷன் வரும். ஐ மீன் பாரத் யூனிவர்சிட்டி காலேஜில் வந்தீங்கன்னா மப்பேடு ஜங்ஷன் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடுலேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் 80 ஃபீட் ரோடு, ஐ மீன் அது வந்து ஒரு வண்டலூர் போகிற மாதிரி ரோடு. அந்த 80 ஃபீட் ரோட்ல இருந்து டயானா ஸ்கை சிட்டி லே அவுட் வரும் லெஃப்ட் சைடில். அந்த 80 ஃபீட் ரோட்ல இருந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு 500 மீட்டர்ஸில் டயானா ஸ்கை சிட்டியில் தான் இந்த வில்லா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதுக்கு நம்ம இன்னொரு வழியாகவும் வரலாம். GKM காலேஜ், ஐ மீன் பெருங்கலத்தூர்ல இருந்து அந்த பைபாஸ் ஈஸ்டர்ன் பைபாஸ் ஏறி இறங்கி வந்தீங்கன்னா GKM காலேஜ்லாம் தாண்டி வந்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பைபாஸ்ல இருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர்ல தான் டயானா ஸ்கை சிட்டியில் இந்த வில்லா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வில்லாக்கு இன்னொரு முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டாக நீங்க வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வழியா வந்தீங்கன்னா தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் வரும். அதுக்கு முன்னாடியே லெஃப்ட் கட் பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டாக டயானா ஸ்கை சிட்டி உள்ள இருந்து அந்த மெயின் ரோட்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்ல தான் இந்த வில்லா உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1163 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டப் பார்த்தீங்கன்னா 2050 ஸ்கொயர் ஃபீட்டும், 4 BHK 4 டாய்லெட் ரெடி டு மூவ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இந்த வீட்டுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஒரு 2 வீடு போயிட்டு இருக்கு. ஸோ ஃபினிஷிங் ஸ்டேஜில் ஒரு 2 வீடு இருக்கு. நீங்க அந்த வீட்டை பார்க்கணும்னாலும் பில்டர் கிட்ட நீங்க தாராளமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இந்த வீட்டை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஈஸ்ட் தாம்பரம் லொகேஷன்ல ரெடி டு மூவ்ல வீடு தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்கறதே உங்களுக்கு வேற லெவல்ல லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் செப்பரேட்டா ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் செப்பரேட்டா விக்கெட் கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இது வழியா போயிட்டு கார் பார்க்கிங் உள்ள வரலாம். ஸோ உள்ள போறதுக்கு முன்னாடி இங்க கீழே லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கார்டனிங் செக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அவுட்டர்லயே உங்களுக்கு காலிங் பெல் ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள போலாம் வாங்க. இந்த லொகேஷன்ல கார் பார்க்கிங் வழியா ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் சைட்ல இருக்க பை பார்க்கிங் சொல்லலாம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் MS கேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸான கேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கார் நம்ம ஃபார்ச்சுனர் கார் வரைக்கும் இந்த கார் பார்க்கிங்ல நம்ம நிப்பாட்டலாம். ஸோ கார் பார்க்கிங்ல பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் உங்களுக்கு வந்து செப்டிக் டேங்க் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல போர் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 ஃபேஸ் EBக்கு டோர் போட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ கார் பார்க்கிங் மட்டும் இல்லாம இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு பைக் பார்க்கிங் உண்டான ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்க் இந்த ஏரியால கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் நார்ம்ஸ் பிரகாரமா பேக் சைட்ல, ஐ மீன் 3 பக்கமும் உங்களுக்கு வந்து ஒரு 2 ஃபீட்டுக்கு வந்து கேப் கொடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க ஃப்ரண்ட் செக்ஷன்ல ஈவினிங் செக்ஷன்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு சிட் அவுட் போட்டு கொடுத்துருக்காங்க. அங்க ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்டும் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வீட்டில் நான் இன்னொன்று பார்த்து சூப்பரா இருக்குன்னு நினைச்சது என்னன்னா ஃப்ரண்ட்ல எல்லாமே வந்து கிரில் கேட் போட்டு கொடுத்துருப்பாங்க. இவங்க வுட்டன்லயே சேஃப்டி கேட் மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள போகலாம். இந்த வீட்டோட லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேசிங்லையும், மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்லா தீக்குட் தான், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ள வந்தாங்க பாத்தீங்கன்னா ஹால், ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. ஹால்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு வந்து UPVC விண்டோ சேஃப்டி கில்லோட நல்ல பெரிய சைஸ்ல உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி சுவிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்பிட் சுவிச்சஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெயிண்டிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலில். ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஏரியாவில் ஒரு யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட வென்டிலேஷனுக்கும் ஏர் சர்க்குலேஷனுக்கும் சூப்பராக அமைச்சிருக்காங்க. டிவி யூனிட் செட்டப் உங்களுக்கு ரூஃப் வரைக்குமே டிவி யூனிட் செட்டப்பில் ஃபுல்லாகவே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கார்னரில் இந்த கிளாஸ் டிசைனும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா டாப் லெவலில் பார்க்கறதுக்கு லாங்லேருந்து பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து கீழே இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு காம்பாக்டான பெட்ரூம். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் கபோர்டுக்கு இன்டீரியர் ஒர்க் வந்து நமக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்பவுமே வந்து பேரிவேர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே பேரிவேர் மெட்டீரியல் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம வந்து கிச்சன் போகலாம். ஸோ கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க. ஒரு டிசைனான வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க. வாஷ் பேஷன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு அடிச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிச்சன் போகிறதுக்கு முன்னாடியே இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு டைனிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவுக்கு கீழே வந்து உங்களுக்கு இன்வெர்டருக்கு உண்டான சுவிட்ச் வந்து இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் டைனிங் பக்கத்துலேயே ஒரு யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட நமக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஃப்ரண்ட் கிச்சனில் வந்து ஒரு லைட்டிங் டிசைனோட இந்த கார்னரில் ஒரு டிசைன் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடுலர் கிச்சன் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம்னி ப்ரொவிஷன் வைக்கிறதுக்கான டிசைன் இப்பயே உங்க போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டு இடத்துலையும் உங்களுக்கு வந்து சிம்னிக்கு உண்டான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க, எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு உண்டான ப்ரொவிஷனும் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு யூபிவிசி சேஃப்டி கிரில்லோட இருக்கு. கிச்சனை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் பேரி வேறு தான் வரப்போகுது. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷிங் வந்து நமக்கு மாடுலர் கிச்சனில் இந்த பேக் சைடில் ஃபுல்லாகவே கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து இந்த ஏரியாவில் நமக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம மேலே போகலாம் வாங்க. ஸோ மேலே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம நீ பெயின் இல்லாத மாதிரி கரெக்டான சைஸில் நமக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ் ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் டேப்பில் தான் எஸ்எஸ் ஹேண்டில் நம்மளுக்கு ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை ஏறி நம்ம போகும்போது இந்த கார்னரில் வென்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த இது மெயினாக எதுக்காக மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, ஒன்று ஏர் சர்க்குலேஷனுக்கும் சரி சன்லைட் வென்டிலேஷனுக்கும் கரெக்டாக இருக்கும். மேலே ஏறி வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஏரியாவில் நமக்கு தேவைப்பட்டால் இந்த லொக்கேஷன் வந்து ஒரு சின்ன டிவி செட்டப் பண்ணி டோட்டலாக 3 பெட்ரூம் இருக்குது. இந்த இடத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாலும் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த செகண்ட் பெட்ரூம் போகலாம், மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தோன்னா நல்லா ஸ்பேஷியஸான பெட்ரூம். ஸோ ரெண்டு பக்கம் வந்து நமக்கு யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஏசி யூனிட்டுக்கு வைக்க வேண்டிய ப்ரொவிஷன் வந்து ஹோல்ஸ் போட்டு அவங்க செட்டப் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட்டுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்து இன்டீரியரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பண்ணால் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம கவர் பண்ணிட்டோம்னா ஸோ ட்ரெஸ்ஸிங் செக்ஷன் எல்லாமே இங்கேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான கபோர்டு வந்து பெட்ரூமில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் 2 லொக்கேஷனில் வந்து கபோர்ட் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா மெட்டீரியலும் பேரிவேர் மெட்டீரியல் தான் வரப்போகுது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் உண்டானது உட்டனில் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம வந்து செகண்ட் பெட்ரூம் போய் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு இபி செக்ஷன் வருது, அதை கவர் பண்ணுறதுக்கு உட்டனில் கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த உட்டு எல்லாமே நல்லா திக் டோரில் தான் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் என்ட்ரி ஆனது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா டோர்லேயும் உங்களுக்கு வந்து இன்டீரியர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா சொல்லியிருந்தாங்க எல்லா பெட்ரூம்லையும். ஸோ இதுலேயும் லேஃப்ட் கபோர்ட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட். ஸோ எல்லா டாய்லெட்லையும் பார்த்தீங்கன்னா ரூஃப் வரைக்குமே தான் நமக்கு டைல்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த இடத்துல மட்டும் ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் எல்லா மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து பேரிவேர் மெட்டீரியல் தான் வரப்போகுது. இந்த கார்னர்ல வந்து வாஷ் பேஷன் உண்டான ப்ரொவிஷன் வந்து இவங்க போட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பாத்ரூம் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா WPCல தான் உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் நம்ம பால்கனிக்கு போகலாம். ஜஸ்ட் இங்கேருந்தே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம அந்த பெட்ரூம் வந்து பால்கனிக்கு வரலாம். ஸோ இந்த பெட்ரூம் வந்து பால்கனிக்கு போகிற ஆப்ஷன் இருக்குது. நம்ம அந்த பெட்ரூம் வழியாக பால்கனிக்கு வரலாம் வாங்க. ஸோ மேலே இருக்கிற தேர்ட் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமும் உங்களுக்கு வந்து ஒரு காம்பாக்டான பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட இருக்குது. லேஃப்ட் கபோர்ட் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 செக்ஷனில் வந்து கபோர்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி லேஃப்ட் ஃபுல்லாகவே இன்டீரியரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க.
இதுலயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா இந்தியன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டலா 4 டாய்லெட்ல ஒரு டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட். கண்டிப்பா இந்தியன் டாய்லெட் வந்து ஹெல்த் வைஸா வந்து நமக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும். இதுல இருந்து நம்ம பால்கனிக்கு போலாம் வாங்க. ஸோ எல்லா வீட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பால்கனிக்கு உண்டான டோர் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைடில் பால்கனிக்கு டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் சேஃப்டி கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு யூபிவிசி விண்டோ நமக்கு ஒரு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேபி சன்லைட் இங்கே நம்ம உட்காரும்போது சன்லைட் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ப்ரொவிஷன் இவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ் போட்டு கிளாஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம டெரஸ் போய் பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம டெரஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் ஒரு லைட்டிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. என்னடா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா கீழே இருந்து நம்ம அந்த டைனிங் ஏரியாவிலேருந்து இந்த லைட் செட்டப் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இங்கேருந்து பார்த்தாலே அந்த டைனிங்கில் லைட் டைல்ஸில் ஷோ ஆகிறது நல்லாவே தெரியுது. இந்த லொக்கேஷனில் பார்த்தோன்னா நமக்கு வந்து வாஷிங் மிஷின் உண்டான ப்ரொவிஷன் வந்து இந்த ஏரியாவில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ படிக்கட்டு ஏறி மேலே வந்தோன்னா இங்கேயே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அவுட்டரில் போய் நம்ம துணி காய போடலாம். இந்த லொக்கேஷனில் ஒரு யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட இவங்க வென்டிலேஷனுக்காக எல்லாமே பிளான் பண்ணி சூப்பராக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு டோர் ப்ளஸ் கிரில் கேட் ஃபுல் கவர்டில் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ டெரஸ் வந்தாச்சு. டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் கூலிங் ரூஃப் டைல்ஸ் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டேங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆர்சிசியில் தான் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைமிங்கில் செட்டப்புக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிட் அவுட் ஏரியாவும் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. துணி காயப்படுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் சொன்னேன்லங்க, வர வழியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் ஃபுல்லாக வில்லாவாக தான் அமைஞ்சிருக்கும்னு சொல்லி உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ அது எல்லாமே இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சைட்டுக்கு பேக் சைட்லேயே ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்குது. வர வழியில் ஜியாங் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. ஃபிஜி ஸ்கூல் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஜிகேஎம் ஸ்கூல், எஸ்எஸ்எம் ஸ்கூல், இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், பாரத் யூனிவர்சிட்டி, கிரசன்ட் யூனிவர்சிட்டி, விஐடி யூனிவர்சிட்டி, இது எல்லாமே உங்களுக்கு நியர்பையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த லொக்கேஷனில் யார் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பெருங்குளத்தூரில் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, தாம்பரம்ல ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, அதேமாதிரி இந்த சைடில் சிறுசேரி, நாவலூரில் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இண்டிபெண்டன்ட் வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடு ரெடி டு மூவ் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஓகே மக்களே, இந்த வீட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. இவங்க இந்த வீட்டில் ஃபுல் இன்டீரியரோட சேர்த்து கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,30 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது சிஎம்டி அப்ரூவ்டுன்றதுனால உங்களுக்கு 80 to 90% இருக்கும். இவங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ரெடி டு மூவ்ல இந்த வீடு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க இப்போ ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர், பில்டரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அவங்க கிட்டே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி ஈஸ்ட் தாம்பரம் லொகேஷன்ல ரெடி டு மூவ்ல வீடு தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.